ஹாய் விவாஸ். இன்னைக்கு ஜூலை 20 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்து வந்து இதை யாராச்சும் செஞ்சிருந்தா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ விஜய் என்ன தலையை எடுத்துருவீங்களா அப்படின்னோடனே, இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு உன்னை நான் சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நீ இதுக்கும் சேர்த்து மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னே, என்னாலலாம் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு விஜய் ரூம்குள்ள போயிடுறாங்க. இப்போ அதை வந்து அந்த கீழே கிடக்குற வளையலெல்லாம் எடுத்து ரோஹிணி வந்து டேபிள்ல எடுத்து வைக்கிறாங்க. இதை உங்களுக்கு தானே தந்தாங்க எடுத்துக்கோங்கன்னொடனே, இப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு. அப்போ உடனே இப்போ முத்து வந்து மனோஜ் கிட்ட வந்து திட்டுறாரு. "உன்னால தான்டா இவ்வளோ பிரச்சனை. இப்ப நீ தான் எங்களுக்கு காசு தரணும்" அப்படின்னு. அப்ப ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, "அதான் ஆன்டி வளையல தந்துட்டாங்கல்ல" அப்படின்னோனே, "அவங்க வந்து வளையல பிச்சை போட்டு போயிருக்காங்க" அப்படின்னு. இப்ப ரோஹிணி வளையலெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அண்ணாமலை கிட்ட என்ன சொல்றாருன்னா, "இத நான் ஆன்டி கிட்டயே குடுத்துறேன்னோனே" இப்ப ஸ்ருதி என்ன கேட்கறாங்கன்னா, "அப்ப மீனாவோட காசு" அப்படின்னு. "அத நாங்களே கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி குடுத்துறோம். ஆனா கொஞ்சம் டைம் மட்டும் குடுக்க சொல்லுங்க" அப்படின்னோனே, அண்ணாமலையும் சரின்னு சொல்றாரு. அப்ப முத்து வந்து, "இங்க பாரும்மா, இங்க பாரு இவன நம்பிலாம் நான் எதுவும் சொல்லல. உன்ன நம்பி தான் நான் வந்து டைம் குடுக்குறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாரு. இங்க விஜய் எல்லாருமா ரூம்ல வந்து விஜயா வந்து பேசி சமாதானப்படுத்துறாங்க. விஜயா வளையல் வேண்டான்றாங்க. இப்ப ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, "இத கொண்டு நான் வந்து கப்போர்ட்ல வச்சுர்றேன். நீங்க வந்து எப்ப தேவையோ அப்ப எடுத்துக்கோங்கன்னு" சொல்லி எல்லாத்தையும் கொண்டு போய் கப்போர்ட்ல வச்சுட்டு ரோஹிணி போயிர்றாங்க. இங்க மாடியில நின்னு மீனா அழுதுட்டு இருக்காங்க. அப்ப ஸ்ருதியும், முத்துவும் வந்து இது பண்றாங்க. அப்ப ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க எதுக்கு தேவையில்லாம பார்வதி ஆன்டிய வர சொன்னீங்க? அவங்க வந்தனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே. நீங்க அவங்கள கூப்பிடாம இருந்திருந்தாலே போதும். சும்மா இருந்திருப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க ஸ்ருதி வந்து சொல்றாங்க. "அதான் அவங்க வெளியிலயே வரலல்ல, அதனால தானே கூப்பிட்டேன்னோனே, அவங்களுக்கு வயிறு பசிச்சுருந்துச்சா அவங்களே வந்திருக்க போறாங்கன்னோனே, பரவாயில்லையே இந்த பலகுரல் எங்க அம்மாவ கொஞ்ச நாள்லயே நல்லா புரிஞ்சு வச்சிருக்கே. கேட்டுக்கோ, நீ நல்லா கேட்டுக்கோன்னு" சொல்லிட்டு மீனா கிட்ட வந்து முத்து சொல்றாரு. அப்புறமா இவங்களும் மீனா என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாரி அத்தை, மாமா கிட்ட சரி மாமா வந்து அத்தைகிட்ட பேசவே மாட்டாங்களா? அப்படின்னோனே, எங்க அப்பா அப்படிதான். அவர் வந்து ரொம்ப இதா இருப்பாரு. அதனால பேச மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன்னோனே, அத்தை பாவம்லன்னோனே, "நீ திருந்தவே மாட்டியான்னு" சொல்லிட்டு முத்து திட்டுறாரு. பார்வதியும், விஜயாவும் கோயிலுக்கு போறாங்க. கோயில் போன இடத்துல வந்து ஸ்ருதியோட அம்மாவ மீட் பண்றாங்க. அவங்க வளையல் எங்கன்னு கேட்குறாங்க. 2 பேருமா தத்தபுத்தன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ காரணம் சொல்லிட்டு அங்கருந்து வந்துடுறாங்க. இப்ப விஜயா வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து, "பாத்தியா இந்த அம்மா பண திமிர்ல எப்படி பேசிட்டு போகுது" அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, அண்ணாமலை வந்து முத்துவையும், மீனாவையும் கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு கேட்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்னன்னா பாட்டி வந்துடுறாங்க. இப்ப பாட்டி வந்தோனே, "உனக்கு பொறுப்பு வர என்னடா பண்றது?" அப்படின்னு சொன்னோனே, இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, 31,00,000 ஆயிருச்சு பாட்டி ஒழுங்கா வாங்கி சாரி 29,00,000 ஆயிருச்சு ஒழுங்கா வாங்கி தர சொல்லுனோனே, இப்போ பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "நீ மாசம் மாசம் ரூ. 50,000 இவங்களுக்கு குடுக்கணும்னு" சொல்லிட்டு, அப்புறமா விஜயாவ கூப்பிட்டு, "நீ தான் அந்த காச வாங்கி இவங்களுக்கு குடுக்கணும். அதுக்கு நீ தான் பொறுப்பு" அப்படின்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.